Next, exercise 5.2 first sum பாருங்க. What is the slope of a line whose inclination with positive direction of x-axis is? So என்ன கொடுத்துருக்காங்கன்னா slope of the line, so inclination வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? inclination means angle வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம slope வந்து find பண்ணும். First one வந்து 90 degree. So solution பாருங்க. Given that angle of inclination, angle வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, theta equal to 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. slope m equal to tan theta. ஸோ ஸ்லோப்க்கு இதுக்கு வந்து ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஸ்லோப்க்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் y2 minus y1 by x2 minus x1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். therefore m equal to tan theta வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி. ஸோ tan 90 டிகிரி வந்து என்னென்னா infinity, which means slope m equal to undefined. Okay, so that's all this. Next is 0 degree. Solution, given that angle of inclination theta equal to 0 degree, same இதே மாதிரியே slope m equal to tan theta, m equal to தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0 டிகிரி. ஸோ tan 0 டிகிரி ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்லோப் m ஈக்குவல் டு 0. Next, second sum, what is the inclination of a line whose slope is 0? அதாவது ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, angle of inclination, angle வந்து நம்ம ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன், given that angle of inclination theta வந்து நம்ம ஃபைன் பண்ணும். ஸ்லோப் m வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0. we know that m equal to tan theta. So m equal to tan theta is the formula of slope. ஓகே, ஸோ m வேல்யூ இஸ் 0. இங்கே வந்து m வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0 ஈக்குவல் டு tan theta. ஸோ tan 0 வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து tan 0 டிகிரி, தென் இங்கே வந்து tan தீட்டான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேவா? 0 டிகிரி. நெக்ஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் இதே மாதிரியே தான். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், given that angle of inclination theta equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லோப் வந்து 1 கொடுத்துருக்காங்க, m equal to 1. we know that m equal to tan theta. so m value is 1 கொடுத்துருக்காங்க. 1 equal to tan theta. 1 வந்து எந்த வேல்யூ வந்து 1 வரும் டேனில், tan 45. ஓகே, tan 45 டிகிரி ஈக்குவல் டு tan theta. ஸோ tan கேன்சல் பண்ணிட்டோம்னா theta ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் இந்த சம்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். நம்ம என்ன ஃபைன் பண்ணோன்னா ஸ்லோப் ஃபைன் பண்ணும். தென் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 5, வித் த ஆரிஜின் மீன்ஸ் 0, ஓகேவா? தென் சொல்யூஷன், கிவன் தட் எழுதிக்கோங்க, ஆரிஜின் போட்டுக்கோங்க, 0, ஓகே. த பாயிண்ட்ஸ் ஆர் என்னென்ன பாயிண்ட்ஸு, 5, then 0, slope m equal to y2 minus y1 by x2 minus x1. y2 ஓட வேல்யூ வந்து என்னென்னா 0 minus √5 divided by 0 minus 5. then √5 by 5ன்னு கிடைக்கும். then √5 அப்படியே இருக்கும். இந்த 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா √5 into √5ன்னு எழுதலாம். ஸோ ஒரு √5க்கு இந்த √5க்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by √5ன்னு எழுதிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், sin theta, minus cos theta and minus sin theta, cos theta. ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபைன் பண்ணும், ஸ்லோப் வந்து ஃபைன் பண்ணும். ஸோ சொல்யூஷன், given that the points are sin theta, minus cos theta, then minus sin theta, cos theta. ஸோ இது வந்து x1 y1 x2 y2ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு slope m equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. y2 என்ன இருக்குங்க, cos theta இருக்குது. தென் y1 வந்து மைனஸ் cos theta. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos theta ஆயிரும். அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் x2 பாருங்கள், மைனஸ் sin theta, மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், தென் x1 வந்து sin theta. ஸோ மைனஸ் sin theta ஆட் பண்ணோம்னா -2 sin theta. ஸோ ப்ளஸ் 2க்கும் -2க்கும் கேன்சல் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா cos theta ப்ளஸ் cos theta. ஸோ ஆட் பண்ணோம்னா 2 cos theta. கீழே வந்து ரெண்டையே
ரெண்டு சைன் தீட்டாவையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 சைன் தீட்டான்னு கிடைக்கும். ப்ளஸ் 2க்கும் மைனஸ் 2க்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா காட் தீட்டா. ஓகேவா? ஸோ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் பர்பண்டிகுலர் டு லைன் ஜாயினிங் A 5,1 and P, where P is the midpoint of the line segment joining 4,2 and minus 6,4. Actually இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்லோப். ஸோ ஸ்லோப் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எ லைன் perpendicular to line joining A and P. அதாவது நமக்கு இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் 4,2 தென் 6,4ங்கிறது இந்த ரெண்டு சைடு பாயிண்ட்டு. மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் போகுது. அது வந்து என்னென்னா ஏன்னு வச்சுக்கிறோம். ஏக்கும் பிக்கும் வந்து இது பர்பண்டிகுலராக போகுது. ஸோ வேர் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் 4,2வையும் 6,4ஐயும் வந்து ஜாயின் பண்ணுற இந்த லைன் செக்மெண்ட் போகுது இல்லையா, இந்த லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட் தான் வந்து என்னென்னா பி. ஓகேவா? ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அதில் 4,2 மைனஸ் 6,4ங்கிறது ரெண்டு பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த சைடு ஒரு பாயிண்ட்டு, இந்த சைடு ஒரு பாயிண்ட்டு. அதில் பிங்கிறது வந்து என்னென்னா மிட் பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த பிங்கிற மிட் பாயிண்டில் ஏங்கிற இந்த 5,1 வந்து ஜாயின் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா ஸ்லோப் ஃபைன் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் பர்பண்டிகுலர். ஸோ அந்த பிங்கிற பாயிண்டில் வந்து இந்த நடுவில் இருக்க அந்த மிட் பாயிண்டில் வந்து இந்த ஏங்கிறது ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதோட ஸ்லோப் என்னங்கிறத வந்து ஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள் இது. ஃபஸ்ட்டு அகெயின் ஒன்ஸ் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 4,2 தென் மைனஸ் 6,4ன்னு இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அதில் மிட் பாயிண்ட் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. P is the midpoint of the line segmentனு கொடுத்தாச்சு. ஓகேவா? தென் அந்த லைன் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் போகுது. ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னா அந்த போகிற பாயிண்ட் வந்து A5,1ன்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு ரெண்டுக்கும் இந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள் சொல்யூஷன். P is the midpoints of the line segment. ஸோ P வந்து midpoint of the line segmentனு வச்சுக்கிறோம். ஸோ 4,2 மைனஸ் 6,4ங்கிறது வந்து என்னென்னா given point. ஸோ P வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கனால நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு Pயோட வேல்யூ என்னென்னா -1,3. ஓகேவா? இப்போ ஏவும் பிக்கு இதுக்கு ரெண்டுக்கும் ஸ்லோப் ஃபைன் பண்ணோம்னா நமக்கு M1 ஃபைன் பண்ணிடுவோம். தென் M1 அண்ட் M2 வந்து எப்படி இருக்கணும்னா -1 இருக்கணும். -1 இருந்தால் தான் அது வந்து த கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைனுக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ஓகேவா? தென் இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து -1,3ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். தென் ஏ அண்டு பி இது ரெண்டுக்கும் ஸ்லோப் ஃபைன் பண்ணோம்னா M1 வந்து என்னென்னா -1/3. த கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன் வந்து என்னென்னா M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ M1ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், -1/3 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ஸோ M2 ஈக்குவல் டு இந்த -1 இந்த சைடு வரும், 1/3 வந்து இந்த சைடு வரும்போது -3/1ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ +1க்கும் -1க்கும் கேன்சல் ஆயிரும். தென் -1 இன்ட்டு -1 வந்து +3 ஆயிரும். ஓகே, ஸோ M2 ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் ஸ்லோப் M2 ஈக்குவல் டு 3.